யூனிட் 4 நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனிங், கல்ச்சர் ஆஃப் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ். ஒரு அமைதிக்கான ஒரு கலாச்சாரமும் வன்முறையற்ற ஒரு கலாச்சாரமும் உருவாக வேண்டும் என்று சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு கலாச்சாரம், அமைதிக்கான கலாச்சாரமும் வன்முறையற்ற நான் வயலன்ஸ் போது வன்முறையற்ற ஒரு கலாச்சாரமும் வர்றதுக்கான ஒரு அர்த்தம் என்ன? கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படின்னா is a set of values, attitudes, modes of behavior and ways of life that reject violence and prevent conflicts by tackling their root causes to solve problems through dialogue and negotiation among individuals and groups and nations. அமைதிக்கான கலாச்சாரம்ன்றது ஒரு இது மாத்திரம் இல்லையா? அதில் நிறையா எல்லாத்தையும் சேர்த்த ஒரு அரணாக இருக்கலாம், மதிப்புகளை நம்ம கற்றுக்கொள்கிறதா இருக்கலாம், நம்மளுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கலாம். இதெல்லாமே எதை ஒதுக்கணும், எதை நிராகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையை இல்லாத இருக்கணும், வன்முறையை நிராகரிக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு முரண்பாடு வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அதை வருமுன் காக்கிறதா இருக்கணும். எப்படி, அதோட ரூட் காஸ் என்ன, எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதனுடைய ரூட் காஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா நமக்கு எல்லாமே சால்வ் ஆயிரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ இல்லை நான் இதை பண்ணுறேன் நீ இதை பண்ணுறேன்னு ஒரு தள்ளுபடி செய்கிற ஒரு பேச்சுவார்த்தையாகவோ இருந்துச்சுன்னா அப்போ அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அது தனி மனிதனுடைய சண்டையாக பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு கூட்டத்தாருடைய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு தேசத்தினுடைய பிரச்சனையாக இருக்கலாம், பல தேசங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போது நம்மளுடைய வேல்யூஸு, பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், வேஸ் ஆஃப் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. டு லிவ் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படின்னு. அடுத்தது நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ்னால் அர்த்தம் என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நான் வயலன்ஸ்னால் வன்முறையற்ற ஒரு சமுதாயம். அதற்கான இது என்னன்னு சொன்னாங்கன்னா, ஃபைட்டிங் ஃபார் பொலிட்டிக்கல் ஆர் சோஷியல் சேஞ்ச் வித்தவுட் யூஸிங் ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பை நாட் ஒபேயிங் லாஸ். இப்போது சண்டை போடுறாங்க, ஓகே, போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக? அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கலாம், அதில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக இருக்கலாம். ஆனால் அதில் எதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணி அதை செய் இப்படி தான் செய்யணும், அரசியல்வாதிகள் இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும், சமூகத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி திணிக்கிற மாதிரி இருக்காது. அது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது சட்டங்களை கீழ்ப்படியாமல் இருக்கிறது, சட்டங்களுக்கு நம்ம ஒபே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டங்களுக்கு மதிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க, சண்டைகளில் ஈடுபடுறாங்க. அப்போ அது இருக்கக்கூடாது. அப்போ வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் வரணும் அப்படின்னும் போது நான் வயலன்ஸு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்ளரேஷன் ஆன் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், நாங்கள் ஒரு எந்த கலாச்சாரத்தை விரும்பணும்னா ஒரு அமைதிக்கான கலாச்சாரத்தை விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிக்கை செய்கிறோம் அப்படின்னு. இஃப் we do not teach our children peace, someone else will teach them violence. They சொல்லியிருக்காங்க கால்மேன் எம்சி கார்த்தி. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நாம் நம்ம குழந்தைங்களுக்கு அமைதி அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கல, அமைதியாக இருக்கணும், எந்த சண்டைக்கும் போகக்கூடாது, பிரச்சனை எதையும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா, வேறு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வன்முறைனா என்ன, வன்முறை நம்ம செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அமைதியை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நான் வயலன்ஸுன்னும் போது முக்கியமாக சத்தியாகிரக போராட்டம். அவர் எந்த வன்முறையும் கையில் எடுக்கலை. காந்திஜி அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு அமைதியில் அவங்க வெற்றியை கண்டாங்க, சுதந்திரத்தை பெற்றுருந்தாங்க. அதுபோல் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதான். கொஸ்டின் நம்பர் 2, ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெசல்யூஷன். கான்ஃப்ளிக்டை எப்படி, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சுப்பா, உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒத்து வரல, ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ அது வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், வந்துருச்சு, அப்போ அதுக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும், என்ன ரெசல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட்னா என்னன்ற டெஃபினிஷனை நீங்கள் எழுதணும். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்ன? இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஹார்மனி, ஓப்பன் ஆர் ப்ரொலாங்ட் ஃபைட்டிங், ஸ்ட்ரைஃப் ஆர் ஃபிக்ஷன். பார்த்தீங்க
ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலையாக அது இருக்கும். ஒரு வெளிப்படையான ஒரு சூழ்நிலை, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை, அது வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது, அப்படியே முரண்பாடு இருந்துக்கிறது, 2 பேத்துக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கிறது, 2 நாடுகள் மத்தியில், 2 மனிதர்கள் மத்தியில், இதுதான் கான்ஃப்ளிக்ட்ன்றது. கான்ஃப்ளிக்ட்ன்ற மெயின் டெஃபினேஷன் என்னென்னா, as a disagreement resulting from individuals or group that differ in opinions, attitudes, beliefs, needs, values and perceptions. 2 பேரும் சேர்ந்து அக்ரி பண்ணுனா ஓகே, ஒன்றா நடந்து போக முடியும். 2 பேருக்கும் வேறு வேறு, நான் நடக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் நடக்கிறேன், அந்த மாதிரி சொல்லும்போது 2 பேத்துக்குள்ளே என்ன வருது, கருத்து வேறுபாடு வருது, டிஸ்அக்ரிமெண்ட் வருது இல்லையா? ஸோ அது வந்து இண்டிவிஜுவல்ஸில் இருக்கலாம். ஒரு தனி மனிதர்களாக இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கும் வந்து என்னது கருத்து வேறுபாடு ஒத்து வரலை அப்படிங்கிறது தான் டிஸ்அக்ரிமெண்ட். அப்போ இது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்க என்னிடத்துல வேரி ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபர் ஆவாங்க, கருத்து வேறுபாடு வரும், அதில் அவங்க நடவடிக்கைகள் பிடிக்காது, அவங்களோட நம்பிக்கைகளில் வந்து வேறுபாடுகள் இருக்கும், அவர்கள் தேவைகளில் வேறுபாடு இருக்கும், அவர்கள் வேறு மாதிரி இருக்கும். நான் அந்த அறத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் இந்த அறத்தை, என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய பார்வை வேறு, உங்களுடைய பார்வை வேறு, இப்படி எல்லா சம்மந்தப்பட்டதுலேயும் டிஸ்அக்ரிமெண்ட்டில் வந்திருக்கும். அது ஒரு பீப்புள் இல்லைன்னா குரூப்பு, இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அந்த குரூப்பில் வந்து இது வரும். அதுதான் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் கண்ட்ரிஸ், எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. அது நம்ம நாடுகளில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லேயும் இந்த கான்ஃப்ளிக்ட்டுன்றது இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முரண்பாடுன்றது இருக்குது. அண்ட் இன் எவ்ரி லெவல் ஆஃப் சொசைட்டி கான்ஃப்ளிக்ட் இஸ் பை நோ மீன்ஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது மாதிரி ஒரு இந்த லெவலில் இருக்கவங்கள்ட்ட இல்லை, இந்த லெவலில் இருக்கவங்கள்ட்ட இல்லை, அப்படிலாம் இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா லெவல்ஸ் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது இருக்குது, முரண்பாடுங்கிறது இருக்குது. அதில் 2 நமக்கு படிக்க போகிறோம் இல்லையா? ஏன்னா நம்மளோட டாப்பிக்கே வந்து கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் அண்டு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அப்போ கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரிவென்ஷன் போதே தெரியும், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இஸ் நாட் அ சிங்கிள் ஈவெண்ட். அது வந்து ஒரு இவ்வளோதான்ப்பா, இதை இதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இருக்கா இங்கே? இல்லை, ஒரு வருமுன் காப்போம், இந்த முரண்பாடு வரத்துக்கு முன்னாடி ஒன்றே நம்ம செஞ்சுட்டா போதும்ப்பா, நம்ம வந்து இந்த முரண்பாடு வராமல் தடுத்துடலாம், இந்த நாட்டுக்கும் சண்டை வராமல் தடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இதில் நிறைய இருக்குது. rather it is an ongoing process that changes according to given circumstances. அது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், அது வந்து எல்லாத்தையும் நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், நம்மளுடைய சூழ்நிலைகள் பொறுத்த மாதிரி தான் அது இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒத்தி வைக்கிறோன்னு வாங்க, திடீர்னு பார்த்தா அடிச்சுக்குவாங்க, திடீர்னு பார்த்தா சண்டை வரும், திடீர்னு பார்த்தா என்ன செஞ்சுக்குவாங்க, ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஸோ இது வந்து என்னது, அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதா, அது ஒரே ஈவெண்ட்டோட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ப்ரிவென்டிவ்ன்றது. அப்போ ப்ரிவென்டிவ் மெஷர்ன்றது ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட் ஸ்ட்ரென்தன் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸஸ் ஃபார் பீஸ், ரெஸ்பாண்ட் டு கிரைசிஸ், ஹெல்ப் generate an environment and create mechanisms through which conflicts can be resolved. அது இது கரண்ட்டாக நம்ம போயிட்டுருக்கிற அந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணுன்னா இன்னும் வலுப்படுத்தும். ஓகே, சமாதானத்தை வலுப்படுத்தும் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்றது. அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு க்ரைசிஸ் வந்துருச்சு, நமக்கு ஏதோ ஒரு குறைபாடு வந்துருச்சு, இல்லை 2 பேத்துக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படிங்கும் போது அதுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை, இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லை, எண்ணெய் இல்லை, அப்போ கேஸ் இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வருது. அது இல்லாமல் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது, அதுக்கு உதவி செய்கிறதா இருக்குது. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுன்றது ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓகே கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, ஏற்கனவே இருக்குது, இல்லை உருவாக்கியிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னும் போது அது எப்படி வன்முறை இல்லாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ப்ராசஸில் நம்ம கற்றுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். Effective conflict prevention measures require coordination and collaboration between international, regional, sub-regional, national and local actors. அது மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னும் போது யார்கிட்ட இருந்து நமக்கு ஒத்துமையும் உறுதுணையும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்டர்நேஷ்னல் லெவலாக இருக்கலாம், உலகளாவிய, இல்லை உள்ளூராக இருக்கலாம், இல்லை அந்த உள்ளூரில் இருக்கிற கிராமங்களாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம தேசத்துக்குள்ளே இருக்கலாம், அதே லோக்கலாக. இவங்களுடைய ஒத்தாசையும் ஒருங்கிணைப்பும் நமக்கு இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யும்போது தான் நமக்கு எஃபெக்டிவாக
கண்டிப்பாக நம்மளோட கான்ஃப்ளிக்ட் முரண்பாடுகள் தீரும் அப்படின்னு. Lessons drawn from conflict prevention efforts indicate that building the capacities of society to manage and address conflict peacefully requires இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன எஃபர்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், அதில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும், அப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சுப்பா இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் a high degree of inclusiveness and participation of all sectors of society in dialogue as well as peace building. நம்மளுடைய எல்லாரும் எல்லாமே படிக்கணும்னு சொல்லி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம படிக்கிறோம். அப்போ எல்லாரையும் நம்ம உட்படுத்தணும். இவங்க வேறு கட்சி, நாங்கள் வேறு கட்சி, இவங்க வேறு ஆள், நாங்கள் வேறு, இப்படி இல்லாமல் எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாரும் கலந்து நம்ம சமூகத்தில் நம்ம பேச்சு வார்த்தையில் ஈடுபடும் போது அங்கே என்ன வரும், ஒரு சமாதானத்துக்கு ஒரு அமைதிக்கான சூழ்நிலையை நம்ம கட்டமைக்கலாம். அடுத்தது ஹை டிகிரி ஆஃப் லோக்கல் ஓனர்ஷிப் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். நம்ம அடுத்தது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். நான் தான்ப்பா இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை எடுத்து நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு அதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி யுக்தியை பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம போய் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகே, நம்ம இதை என்ன பண்ணலாம்ப்பா, ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம ஊரில் ஒரு சண்டை வந்துருச்சு, நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும், நம்ம என்னப்பா எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியும், இந்த யுக்தியை நம்ம பயன்படுத்தலாமா, இதற்கான இனிஷியேட்டிவ்ஸை அவங்க எடுக்கணும். அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் லோக்கல் ஆக்டர்ஸ் த்ரூ கண்டினியூஸ் கன்சல்டேஷன், அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங். அதே மாதிரி நம்ம வலுப்படுத்தணும் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா வலுப்படுத்தணும், அதே மாதிரி மேம்படுத்தணும். அதில் கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி எல்லாரையும் அப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணணும்னா கன்சல்டேஷன் பண்ணணும், கலந்துரையாடணும், இல்லை தேவையான அசிஸ்டன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்தா தான் நம்மளால் இதை வலுப்படுத்தவோ மேம்படுத்தவோ முடியும். To attain these goals, first and foremost, it is important to have a thorough understanding of the factors, actors and conditions exacerbating கான்ஃப்ளிக்ட். அப்போது முதன்மையுமான நம்மளுடைய கடமை, நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முழுமையான ஒரு புரிதல் நமக்கு வேணும். எதை பற்றி ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்தது, இதற்கு தொடர்பு என்ன, இது எதனால் உருவானது, இதனுடைய தற்போதைய நிலை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகணும். அப்போ அது நினைக்கும் போது தான் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க அகாடமிக்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ப்ராக்டிஷனர்ஸ் ஹாவ் டெவலப்ட் அ சீரீஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் டு improve understanding of conflict including analysis. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜிஓஸாக இருக்கலாம், இல்லை அகாடமிக்காக நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு கொள்கை வடிவமைப்பாளர்களாக இருக்கலாம், இல்லை அதை அதில் ப்ராக்டிஷனர்ஸ், அதை ட்ரெயின்டு பீப்புளாக இருக்கலாம். இவங்க எல்லாமே இல்லை ட்ரெயினர்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு நிறைய ஒரு அப்ரோச்சஸை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளால் எதை மேம்படுத்த முடியும், ஓகே கான்ஃப்ளிக்ட்னால் இதனால தான் வருதா, இதை நம்ம எப்படி தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் அதற்கான ஒரு அனாலிசிஸும் அவங்களால ஏற்படுத்த முடியும். ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வர முன்னாடி காத்துறதுக்கான யுக்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி எத்தனை ஸ்டெப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் 4 கீ ஸ்டெப்ஸு, 4 ஸ்டெப்ஸில் வருது. அனலைசிங் த கான்டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், என்ன ப்ராப்ளம்ப்பா, வீட்டிலேயே என்ன பிரச்சனை, இந்த கடன் எதனால் வந்தது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதுனால வந்தது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். சிச்சுவேஷன் தட் இன்க்ளூட்ஸ் ஐடென்டிஃபையிங் இஷ்யூஸ், என்ன இஷ்யூஸ், ஏன் இதனால் வந்தது, அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த பிரச்சனை எதனால் வந்தது, எந்த சூழ்நிலையில் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் அண்டர்பின் அண்ட் ட்ரைவ் அ கான்ஃப்ளிக்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆர் கண்டிஷன்ஸ் தட் லெசன் கான்ஃப்ளிக்ட் அண்ட் தட் கேன் பி த பேசிஸ் ஃபார் பீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த இதுக்கான காரணங்கள், இந்த பிரச்சனைக்கான காரணங்கள், இதனுடைய நிலை என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கான்ஃப்ளிக்டை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு பீஸுக்கான ஒரு அடித்தளம் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். அடுத்தது ஐடென்டிஃபையிங் ஆர் மேப்பிங் த கீ ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இதில் யாருப்பா இதில் பொறுப்பு, இந்த கடன் யாருனால வந்துச்சு, அம்மாவால் வந்துச்சா, அப்பானால வந்துச்சா, பிள்ளைங்கனால வந்துச்சா,
ஸோ அதிக செலவு யார் ஏற்படுத்துகிறா, அப்போ அதை மேப் பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், இதில் இருந்து இருக்கிற ஆக்டர்ஸ் யார், அம்மாவா அப்பாவா குழந்தைங்களா, ஸோ இதனால் இது வந்தது இப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டறியணும். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம சால்வ் பண்ண பார்க்க முடியும். ஸோ யார் இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இன்னும் அதிக மேன்மேல கடனை வந்து கொண்டு வரது யார், தோஸ் ஹூ மிட்டிகேட் இட் அண்ட் ப்ரொமோட் பீஸ். அப்போ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளால் ஒரு கொஞ்சமாக குறைச்சி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு அமைதிக்கான, ஒரு சமாதானத்துக்கான, ஒரு கடனை அடைக்கிறதுக்குரிய ஒரு இதை நம்ம கொண்டு வர முடியும், அமைக்க முடியும். அடுத்தது டெவலப்பிங் சினாரியோஸ் ஆஃப் பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் த worst டு த பெஸ்ட் கேசஸ். அது மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷனை நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரி இப்படி ஒரு சினாரியோப்பா, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அப்படி திடீர்னு வருது ஒரு செலவு, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக வருது அப்படின்னா அதில் எப்படி நம்ம பெஸ்ட் கேசஸ் நம்ம பெஸ்ட்டாக எடுத்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும். அடுத்தது பிளானிங் எஃபெக்டிவ் ரெஸ்பான்சஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் to elevate tensions and promote the non-violent resolution of conflict. பிளான் பண்ணி பண்ணணும். அப்போ எஃபெக்டிவாக நம்ம பிளான் பண்ணணும் எது பண்ணாலும் இல்லையா, அப்போ தான் அதற்குரிய பதில் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அந்த நடவடிக்கை எடுக்கணுன்றதை கண்டறிஞ்சும் நம்ம வைக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம அமைதியாக நம்மளுடைய கான்ஃப்ளிக்டை வந்து குறைக்க முடியும், டென்ஷன்ஸை குறைக்க முடியும். அப்போ நான் வயலண்ட் முறையில், வன்முறையற்ற ஒரு முறையில் நம்மளால் அந்த முரண்பாடுகளை நம்மளால் நீக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ பிளானிங்கிறது முக்கியம். ஒரு சினாரியோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், எதை அனலைஸ் பண்ணும், இஷ்யூ அனலைஸ் பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணி மேப் பண்ணும் யார் யார் இதற்கு காரணம் என்று ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரிவென்ஷன்றது நடக்கும். அடுத்தது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இது வர முன்னாடி காப்புறது, இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான். The concept of conflict resolution typically focuses on the social behavioral symptoms of conflict, training individuals to solve interpersonal disputes through techniques of negotiation and peer mediation. அடுத்தது இதுக்கு கான்செப்ட் என்ன, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னா என்ன சொல்கிறாங்க, நம்மளை சமூகத்தினுடைய நடவடிக்கைகள், இதனுடைய அறிகுறிகள், இந்த முரண்பாடுக்கான காரணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம அதை வந்து கருத்தில் கொண்டு நம்ம கொண்டு போகணும். அப்போ ஒரு தனி மனிதனையும் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணணும். எப்படி நமக்கு ஒரு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுங்கிறத அவங்க தனி மனிதனாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு. இது எதன் மூலயமா அவங்களால அந்த பிரச்சனைகளை வந்து சமாதானத்தோட அமைதியோட கொண்டு போக முடியும் அப்படின்னா சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும். அதில் வந்து பேரம் பேசுகிறது, ஓகே நான் இதை பண்ணிக்கிறேன்ப்பா, உனக்கு இது ஒத்து வரலையா, எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதில் நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், நீ இதில் ஒதுங்கிக்கோ அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுறது. பியர் மீடியேஷன், ஒருத்தரை நடுவில் வச்சு என்ன பண்ணுறாங்க, மீடியேட்டராக கொண்டு போகிறாங்க. இப்போ ஈரான் இஸ்ரேல் நடுவில் அவங்க யார் போகிறா அப்படின்னா பாகிஸ்தான் போனாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போ அவங்க மீடியேட்டராக ஒரு நடுவில் ஒரு ஆளை கொண்டு போய் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தி, சரி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க, நாங்கள் அதை பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஒத்து போய் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சமாதானத்துக்கான உடன்படிக்கைக்கு வராங்க. இந்த ஒரு சீஸ் ஃபயர்னு சொல்லி போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னா அதை யார் மூலியமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நடுநிலையாளர் மூலியமாக சொல்கிறாங்க, அதுதான் மீடியேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு தனி மனிதனும் அவனை வந்து தற்காத்து கொள்ளலாம், அதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும். லேர்னிங் டு மேனேஜ் ஆங்கர், முதல்ல கோபத்தை கட்டுப்படுத்தினாவே எல்லாமே கட்டுப்பாடில் வந்துடும். அப்போ இந்த கோபத்தை நம்ம எப்படி வந்து கையாளுறது, அது மாதிரி ஃபைட் ஃபேர், அது மாதிரி சண்டை போடுறீங்க, ஓகே சண்டை போட்டால் அதில் ஃபேர்னஸ் இருக்கா, இன்னும் உங்களுக்கு இல்லை அநியாயமாக சண்டை போடுறீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை இப்போ மேனேஜ் பண்ணணும். அப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாவே எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். அது மாதிரி இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் த்ரூ ஸ்கில்ஸ் சச் அஸ் லிசனிங், ஐடென்டிஃபைங் நீட்ஸ் அண்ட் செப்பரேட்டிங் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் எமோஷன்ஸ். அதே மாதிரி ஒருத்தவங்க பேசும்போது திரும்பி குறுக்க பேசக்கூடாது, அதை கவனிக்கணும் அப்படிங்கிற, அப்போ அந்த கவனிக்கிற ஒரு திறனை வந்து நம்ம வளர்த்துக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லையே முதல்ல முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில். அப்போ லிசன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை.
அப்போ அந்த லிசனிங் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். ஒரு வார்த்தையினால் பெரிய பிரச்சனையே வரும், ஒரு வார்த்தையினால் அமைதலும் வரும். ஸோ நம்ம எப்படி நம்ம பேசுகிறோம், கவனிக்கிறோம், எப்படி நம்மளுடைய கருத்துக்களை வெளியிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபைங் நீட்ஸ், அவங்க தேவைகள் என்ன அதை கண்டறியணும். அதே மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து இந்த ஃபேக்ட்டு தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். ஓகே, நமக்கு எமோஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு நிலம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த நிலம் வந்து என்னோடது, ஆனால் வந்து வேறு யாருக்கோ விற்றுட்டாங்க, தாத்தாவோ அம்மாச்சியோ பாட்டியோ அப்படி அவங்க அம்மா அப்பாவோ யாரோ விற்றுட்டாங்க. அப்படின்னும்போது நம்ம எமோஷன் சம்மந்தப்பட்ட ஐயோ இது பரம்பரையாக எங்களுடைய நிலமாச்சு, ஆனால் எங்கள் பிள்ளை விற்றுருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த எமோஷன்ஸ் கலந்தாருங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன, அது வந்து யாரோட ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம அதில் பங்கு கேட்கக்கூடாது. அப்போ நம்ம எமோஷன்ஸை இதில் வந்து என்ன பண்ணிடணும், ஒதுக்கிடணும். These mechanisms should aim to alter beliefs, attitudes and behavior, that is from negative to positive attitudes. அது மாதிரி நம்மளுடைய இந்த மெக்கானிசம் எதில் வருது அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கைகளை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிறது, நம்மளுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கிறது. இதில் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்காக மாறும். டுவர்ட் கான்ஃப்ளிக்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் வயலன்ஸ். அப்போ நம்ம கான்ஃப்ளிக்ட் வராமல் தடுக்கிறதுக்காக, முரண்பாடுகள் வராமல் தடுக்கிறதுக்காக, வன்முறை வராமல் தடுக்கிறதுக்காக நம்மளுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை எதை கையாளணும், நம்மளுடைய நம்பிக்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும், நடக்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும், நடவடிக்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு. எஜுகேஷன் இஸ் அ கார்னர் ஸ்டோன் இன் த பீஸ் பில்டிங் ப்ராசஸ். கல்வி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைதிக்கான ஒரு கட்டமைப்பினுடைய ஒரு ப்ராசஸ். Through teaching young children values of respect, tolerance and empathy, and by equipping them with necessary skills to resolve conflict in a non-violent manner, they are provided with the tools they need. And how in the future to foster peaceful relations at home, at school and around the world. இன்றைய இளைய சமுதாயம்தான் நாளைக்கு என்னது தலைவர்களாக மாறுகிறாங்க. அப்போ நமக்கு அந்த குழந்தைகளுக்கு நம்ம இளம் வயதிலேயே நடத்தும்போது நம்ம எதெல்லாம் கொடுக்கணும், மற்றவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மதிப்பை அவங்களுக்கு கற்றுத்தரணும். அது மாதிரி பொறுத்து கொள்கிற ஒரு குணங்களை நம்ம கொடுக்கணும். மற்றவங்களுக்காக அழுகிற பரிதபிக்கிற ஒரு குணங்களை அவங்களுக்குள்ளே வளர்க்கணும். அதை பற்றி நம்ம கற்றுத்தரணும். இதெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த தேவையான பல திறன்மைகளை அவங்களுக்குள்ளே வளர்க்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, முரண்பாடை வந்தாலும் அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, வன்முறையற்ற முறையில் எப்படி அவங்க தீர்வு காண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வருது. தே ஆர் ப்ரொவைடட் வித் த டூல்ஸ் தே நீட். அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் அங்கே கிடைக்கிது. எது அமைதியாக இருக்கணும், பொறுத்து கொள்ளணும், இந்த ஒரு யுக்தியெல்லாம், இந்த ஒரு மதிப்புகள் எல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் இது உதவியாக இருக்குது. எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அமைதல் உள்ள ஒரு சூழ்நிலையை ஒரு வீட்டிலையும் அவங்க உருவாக்குவாங்க, ஒரு படிக்கிற இடத்துலையும் உருவாக்குறாங்க. நம்மளுடைய உலகமும் ஒரு அமைதல் உள்ள ஒரு உலகமாக இந்த இளைய சமுதாயத்தினர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கற்றுக் கொடுக்கறதின் மூலியமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எஜுகேஷன் ரிசர்ச் இண்டிகேட்ஸ் தட் when people are trained in civics, mediation, ethnic tolerance and conflict resolution, the likelihood that they will resort to violence later in life is diminished. ஸோ கல்வியுடைய ஆராய்ச்சி பண்ணும்போது எதை அது வலியுறுத்துது, அதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இளம் சமுதாயத்தினர் அவங்க ஒரு நல்ல குடிமகனாக, ஒரு நல்ல ஒரு நடுநிலையாளராக, ஒரு எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிறவர்களாக, ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ற போது ஒரு முரண்பாடுக்கான ஒரு தீர்வை கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது என்ன வருதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வன்முறைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகுது அப்படின்னு. வார்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் த்ரெட்டன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி டு ஆல். நம்மளுடைய
போர் வருது, போருன்றாங்க. அப்படிங்கும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, சமாதான குலைச்சலுக்கான பயம் இருக்கும். ஐயோ! இன்னைக்கு நாள் காலையில் எந்திரிக்க முடியுமா, சாப்பாடு இருக்குமா, எதுவுமே தெரியாது. காலையில் பொழுது வந்து ஒரு மாதிரி எப்படி, யார் எங்கள் இடத்துல போடுவா, இந்த மாதிரி நம்ம கிடப்போம், எங்கே ஆஸ்பத்திரி இருக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, எவ்வளோ வந்து அங்கே ஒரு பெரிய த்ரெட்டன் அங்கே உருவாகுது இல்லையா, ஒரு பயம் உருவாகுது. அப்போ போர் அப்படின்னும்போது ஒரு சண்டை வருது, ஐயோ 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வசிக்கிற மக்களுக்கு மத்தியில் பயங்கரமான பயமும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையும் அங்கே வந்து உருவாகுது. அங்கே இருக்கிற மக்கள்னால ஒரு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியல. நம்ம எந்திரிக்கிறோம், காலையில் சாப்பிட்றோம், நம்ம போகிறோம் வேலைக்கு, இது எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகும்னா அன்றாட வாழ்க்கையை ஒரு பயத்துக்குள்ளார கொண்டு போய் விடுறது. Their urgent nature calls for the needers to reduce the violence through education. அப்போ இது நம்ம கட்டாயம் அவசர தேவையோட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வன்முறையை எதன் மூலியமாக நம்மளால் குறைக்க முடியும், எதன் மூலியமாக நம்ம எடுத்து போட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வியின் மூலயமா. நம்ம அமைதிக்கான கல்வியை நம்ம பிள்ளைகள் மத்தியில் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது என்ன போகும், கண்டிப்பாக அவங்கள விட்டு அது வெளியே போகும். Times have changed and this requires a more proactive outlook. காலங்கள் மாறுது இல்லையா, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு முக்கியமாக நம்ம ஒரு உற்சாகத்தோடு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளணும். Education covers economic, political, social, cultural, moral and ethical issues and is vital in transforming people's attitudes towards dealing with conflicts. கல்வி அப்படிங்கிறது ஒரு பொருளாதார, அரசியல், அப்புறம் வந்து சமூக, கலாச்சார, அப்புறம் ஒரு பரம்பரையாக இருக்கிற அந்த இஷ்யூஸ் இருக்குது. நான் ஹிஸ்ட்ரியில் உங்களோட நாடை வந்து நான் கேப்சர் பண்ணிட்டேன், எங்கள் நாடை நீ கேப்சர் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் கொண்டு போகும்போது தான் அந்த இஷ்யூஸ் இன்னமுமே வருது, சண்டைகள் இன்னமுமே வருது. அப்போ இது எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்னா கல்வி தான் மாற்றும். மக்களுடைய நடவடிக்கைகளை இது மாற்றி அவங்களால ஒரு கான்ஃப்ளிக்டை எப்படி டீல் பண்ணணும் ஒரு அமைதியாக அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வருது. The impact of violence affects all countries. It is a global concern requiring a global approach to a solution. அப்போ இப்போது ஒரே 2 நாடுக்குள்ளே தான் நடந்துச்சு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில். அப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து எங்கெல்லாம் பிரதிபலிச்சிச்சு, இந்தியாவில் பிரதிபலிச்சிச்சு, மற்ற எல்லா தேசங்கள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் வந்து இது பிரதிபலிச்சு இல்லையா, வன்முறைங்கிற போது அது என்ன மாதிரி பிரதிபலிச்சிச்சு, அதில் வந்து நமக்கு கேஸ் கிடைக்கல, அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, இப்படி என்ன பண்ணுது, உணவுப் பொருட்களில் பற்றாக்குறை, இதில் பற்றாக்குறை. அப்போ எல்லா நாடுகளுமே இதில் பாதிக்கப்படுது. இட் இஸ் அ குளோபல் கன்சர்ன். இது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அப்போ ஒரு குளோபல் அப்ரோச் வந்து தேவைப்படுது ஒரு சொல்யூஷனை நாடுறதுக்கு. அப்போ அதுக்கான தீர்வை நாடணும் அப்படின்னும்போது நம்ம உலகளாவிய எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்து தான் இந்த சமாதானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பேச்சு வார்த்தை நடத்துகிறோம். The usual method countries use to deal with conflict and wars is through oppressive military measures, but control is not enough. It merely delays future violence. யூஸ்வலாக நம்ம நாடுகள் இதில் என்ன மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து மிலிட்ரியை கொண்டு போய் விடுவாங்க, அதனால சண்டை வரும். அதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி யூஷுவல் மெத்தட்லலாம் வந்து ஒரு தீர்வு வரலை. அதில் இன்னும் ஃப்யூச்சர் வயலன்ஸ் தான். நீ என்னை அடிச்சியா, நான் உன்னை அடிக்கிறேன், நீ இங்கே அடிச்சியா, நான் இன்னும் உனக்கு அடிக்கிறேன். டிட் ஃபார் டேட்டு தான் நடந்துச்சு, கண்ணுக்கு கண்ணுன்றது தான் நடந்துச்சு. இதில் ஒரு இனஃபான கண்ட்ரோல் இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி அடித்தாங்க, நாளைக்கே நிறுத்துகிறாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா திருப்பி சண்டை போட்டுக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து யூஷுவல் மெத்தட், அது வேணாம். A preventive approach is becoming increasingly recognized through provision of basic education, promoting a culture of peace and non-violence. அப்போ இந்த ப்ரிவென்டிவ் அப்ரோச்சுன்றது நமக்கு தேவை, வருமுன் காக்கிற ஒரு யுக்திங்கிறது நமக்கு தேவை. இது ஏன்னா இப்போ அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்குது, இதை அங்கீகரிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கல்வி கொடுக்கறதின் மூலியமாக, அதாவது கலாச்சாரத்தின் அமைதிக்கான கலாச்சாரம், வன்முறை இல்லாத ஒரு கலாச்சார வித்தையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணும்போது, அதை பற்றின அடிப்படையான கல்வி நம்ம புகுத்தும் போது அந்த யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, வரத்துக்கு முன்னாடியே பார்க்காதுக்கிறாங்க, இது வேண்டானுன்னு நினைக்கிறாங்க, அவங்க ஒரு சமாதான சூழ்நிலையில் வாழணும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்ஸ் மஸ்ட் ஷிஃப்ட் தேர் சென்ட்ரல் ப்ரையாரிட்டிஸ் ஃப்ரம் அக்யூமுலேட்டிங் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி பவர் டுவர்ட்ஸ் பில்டிங் அ ஸ்ட்ராங்கர்
எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ். அப்போ அரசாங்கம் எதற்கு நடவடிக்கை எடுக்கணும், எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மையமாக வச்சுருக்கணும் அப்படின்னா, அரசியல் மற்றும் நம்மளுடைய ஆர்மி, நம்மளுடைய போர் வீரர்கள், அவர்களுடைய அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கட்டமைக்கணும், நல்ல வலுவாக நம்ம கட்டமைக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய கட்டமைப்புகள் சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு கட்டமைப்பாக நமக்கு இருக்கணும். செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர் ஆல் டிபெண்ட் அப்பான் அ சவுண்ட் எஜுகேஷன். நம்மளுடைய பாதுகாப்பும் நம்மளுடைய சீரான தன்மையும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா கல்வியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது நல்ல சத்தமாகவே உரைக்கணும் கல்வியில். Given that the violence and war is a product of culture, through a modification of basic cultural mindsets, mankind can work towards creating a culture of peace. வயலன்ஸும் நமக்கு வன்முறையும் போரும் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு, எந்த கலாச்சாரத்தை கொடுக்குது, அது ஒரு நல்ல கலாச்சாரமாகவே இல்லை. அதில் நம்ம என்ன பண்ணணும், சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரும்போது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய மனித நேயம் இங்கே ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எதற்கு கொண்டு போய் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா ஒரு அமைதிக்கான ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்க முடியும். We must strive to build a culture which consists of values, attitudes and behaviors that reject violence, one that attempts to prevent conflict by addressing its root causes with a new view to solving problems through dialogue and negotiation between individuals and group and nations. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கலாச்சார கட்டமைப்புகளை எதன் மூலியமாக கட்டமைக்கணும் அப்படின்னா, நல்ல அரண்களை கற்றுக் கொடுக்கறதன் மூலியமாக, நல்ல நடவடிக்கைகள். அது எதை நிராகரிக்கணும் அப்படின்னா, வன்முறையை நிராகரித்த ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும். அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், அதை ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் நம்மளால் அந்த ப்ராப்ளமை ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சால்வ் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம்ஸ் என்னவோ அது அந்த மேலே கொடுத்துருக்க அதே டெஃபினேஷனை தான் இங்கேயும் திருப்பியும் அதை எழுதியிருக்காங்க. அது ஒரு டயலாக் மூலயமா, ஒரு பேச்சுவார்த்தையின் மூலயமா, இல்லை ஒரு நெகோஷியேஷன் மூலயமா, நாங்கள் ஒத்து போகிறதன் மூலியமாக, யாருக்கு ஒரு இண்டிவிஜுவல் குரூப் இல்லைன்னா நேஷன்ஸ் மத்தியில். People need to be made aware that they too can work towards the creation of a more peaceful ஒர்க். அப்போ அதே மாதிரி மக்களும் தன்னுடைய தேவைகளுக்கு அதற்கான விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை. அவங்க எதற்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சமாதானம், அமைதியில் உள்ள ஒரு நாடு, ஒரு வேர்ல்டுக்காக அவங்க உழைக்கணும், அதை யோசிக்கணும். People need to be reminded that an individual who acts with pure intentions can make a profound difference. ஒரு தனி மனிதன் அவனால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது மக்கள் யோசிக்கணும். அப்போ தனி மனிதனுடைய ஒரு நடக்கைகள் எல்லாமே எதை சார்ந்திருக்கணும்னா, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அமைதிக்கான கலாச்சாரம், வன்முறையற்ற ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இருக்கிறதா இருக்கணும். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்தது ஃபோஸ்டரிங் கல்ச்சர் ஆஃப் பீஸ் த்ரூ எஜுகேஷன். அப்போ கலாச்சாரத்தை நாம் எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம், அமைதியான ஒரு கலாச்சாரத்தை எதன் மூலியமாக வலியுறுத்தலாம் அப்படின்னா, கல்வியின் மூலியமாக வலியுறுத்த முடியும். கல்வி கொடுக்கறதன் மூலியமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு அமைதியை கொண்டு வர முடியும். Education was most often indicated as a way of fostering a culture of peace within a community. கல்வி அப்படிங்கிறது எதை வலியுறுத்துது, எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கலாச்சாரம் எதை பற்றினா, அமைதிக்கான ஒரு கலாச்சாரம் ஒரு சமூகத்தின் மத்தியில், ஒரு சமூக கூட்டத்தின் மத்தியில், ஒரு மக்களின் மத்தியில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. சஸ்டைனபிள் பீஸ் பில்டிங் டேக்ஸ் எஃபெக்ட் த்ரூ அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் தட் டேக்கிள்ஸ் பீஸ் ஸ்டடீஸ் அண்ட் லவ் ஃபார் கண்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட். ஒரு அமைதியை நம்ம தற்காத்து கொள்ளணும், கட்டமைக்கணும் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு தேவையான நல்ல தரமான ஒரு கல்வியை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அதை எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடிகிறவங்களாக இருக்கணும். அது மாதிரி சமாதானத்தை அவங்க எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற தெரிஞ்சவர்களாக இருக்கணும்.
அப்போ நம்ம அதை பற்றி கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும், படிக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய நாடை பற்றின ஒரு அன்பு அவங்களுக்கு வேணும். நம்ம வாழ்கிற இடம் ஒரு சூழ்நிலை ஒரு அமைதலுள்ள சூழ்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்புள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சுற்றுச்சூழலும் இருக்கணுன்றதை விரும்பணும். Education young people educates young peoples to believe that non-violent conflict resolution is the only way forward. ஸோ எஜுகேட்டிங் யாருக்காவது கல்வி கொடுக்குறோம் அப்படின்னும் போது, அதுவும் இளம் சமுதாயத்தினருக்கு நம்ம கல்வி கொடுக்கும்போது அவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும். ஒரு வன்முறையற்ற ஒரு முரண்பாடுக்கான ஒரு தீர்வுக்கான ஒரு முன்னே செல்கிற ஒரு பாதையாக இது அமையும் கல்வி அப்படிங்கிறது. We can help to make world peace a reality with the following suggestions. சில முக்கியமான நம்மளுடைய சஜஷன்ஸ் மூலியமாக நம்மளுடைய உலகத்தை ஒரு சமாதானமான ஒரு உலகமாக, ஒரு அமைதலுள்ள ஒரு உலகமாக நம்மளால் மாற்ற முடியும். எதன் மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட், க்ளோதிங் அண்ட் ஷெல்டர் ஆர் 3 பேசிக் ஹியூமன் நீட்ஸ். ரிமூவ் த ப்ராஃபிட் மோட்டிவ் ஃப்ரம் தீஸ் பேசிக் ஹியூமன் நீட்ஸ். நம்மளுக்கு முக்கியமாக அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான தேவைகளை இங்கே கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு. எது? உணவு இருந்துட்டால் போதும், ட்ரெஸ் இருந்துட்டால் போதும், தங்க இடம் இருந்துட்டால் போதும். ஒரு மனிதனாக அன்றாட வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ உணவுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, அது மாதிரி இருக்க இடக்கு. அதனால தான் நம்மளுடைய அரசாங்கம் வந்து இலவசமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது, குடிசை இருக்கிறவங்களுக்கு குடிசை மாற்று வீடுகள் கொடுக்குது, அதே மாதிரி யூனிஃபார்ம் இலவசமாக கொடுக்குது, உணவு, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதெல்லாமே நம்மளுடைய அரசாங்கம் ஏன் அதெல்லாம் கொண்டு வராங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் முதல் ஒரு அமைதிக்கான ஒரு சஜஷனாக இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் லாப நோக்கத்தை கொண்டு வராதிங்க. அதான் சில இதில் சொல்கிறாங்க, கொடுக்கறது மக்களுடைய காசு, மக்களோட காசை எடுத்து மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதில் லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க, ஓசியில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, லாப நோக்கத்தில் கொண்டு வர்றது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இது மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவை. ஸோ இந்த லாப நோக்கங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்து போட்டுடணும். The struggle for primary is perhaps the greatest threat to world peace. எது முதன்மையான காரியமோ அதற்காக நம்ம ஃபஸ்ட்டு போராடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு உலக சமாதானத்துக்கு, அமைதிக்கு எது தேவை, ஒரு த்ரெட் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை இல்லையா? அப்போ ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை. அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we focus less on primary and more on our interconnectedness, interdependence, we will be making a giant step towards world peace. அப்போ நம்ம வந்து எதற்கு முதல்ல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான, நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சாப்பாடு, உணவு இதெல்லாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது பெரிய ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த உலகத்தினுடைய சமாதானத்துக்கான ஒரு பெரிய ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறோம், படியை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு. Acknowledge, teach and practice this. Everyone has the human rights to dignity and self-determination. No one is more or less entitled to these human rights than anyone. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அங்கீகரிங்க, அடுத்தது கற்றுக் கொடுங்க, அவங்கள பழக்குவீங்க. இதெல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை. ஒவ்வொரு மனிதனுக்கான உரிமை அவனுடைய அது டிக்னிட்டியை கொடுக்குது, அவனுடைய செல்ஃப் டிட்டர்மினேஷனை அது சொல்லுது, வலியுறுத்துது. அது மாதிரி ஒருத்தரும் மேலானவங்களும் கிடையாது, கீழானவங்களும் கிடையாது, எல்லா மனிதருக்கும் எல்லாமே உரியது அப்படிங்கிறது. அப்போ மனித உரிமைகள்ன்றது எல்லாருக்கும் சமம். அடுத்தது ஆக்ஷன்ஸ் டு ஃபோஸ்டர் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ் த்ரூ எஜுகேஷன். ஸோ நம்ம ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோம், இந்த நமக்கு சொல்கிறோம் கலாச்சாரத்தை நம்ம வந்து அமைதிக்கான கலாச்சாரத்தை கல்வியின் மூலயமா வலியுறுத்தணும் அப்படின்னு. அப்போ இதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, teach healthy communication, actively foster friendship between students, teach conflict resolution. அது மாதிரி எதை நம்ம கற்றுக் கொடுக்கணும், ஒரு ஹெல்த்தியான கம்யூனிகேஷன், ஒரு நல்ல ஒரு தொடர்பு, ஓகே, நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு என்ன சொல்லணும், தொடர்புகள் ஏற்படுத்தணும். குழந்தைகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் எப்பொழுதும் என்ன பண்ணலாம்,
ஒரு சண்டை இல்லாத ஒரு நட்புணர்வை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி அதற்கு கற்றுக் கொடுக்கலாம். முரண்பாடு வந்துச்சுன்னா அந்த முரண்பாடை நம்ம எப்படி அமைதியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது, குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கும்போது பெரிய வயசுலேயும் அந்த முரண்பாடற்ற பேச்சுவார்த்தைகள் இருக்காது. அதனால தான் இது யூடியூப்லேயோ எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயோ நம்ம பேசும்போது நம்மளோட வார்த்தைகளை நம்ம அளந்து பேசணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறாங்க, அதை அளந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் விழுவுது, என்னென்னமோ விழுது இல்லையா? அப்போ நம்ம பேசும்போது என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வளர்த்துக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வளர்த்துக்கணும். சண்டைகளை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் அ கிரிட்டிக்கல் திங்கிங் கோர்ஸ். அதே மாதிரி யோசிக்க வைக்கணும். சண்டை வந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். பாடத்திட்டங்களை நம்ம கொடுக்கலாம். ப்ராப்பர் கிரிட்டிக்கல் திங்கிங் மைண்ட்ஸ் ரியலைஸ் தட் தெர் இஸ் நாட் ஆல்வேஸ் அ சிங்கிள் ஆன்சர் டு அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு சொல்யூஷனோடு வருவாங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில்களோடு வருவாங்க. அப்போ ஒரே பதில் கிடையாது, வெவ்வேறு பதில்கள் இருக்குது. அதில் எது சிறந்ததுன்றது தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. Therefore, they understand how other cultures and beliefs may arise between people and recognize there is no single way to live or coexist. அப்போது இந்த மாதிரி ஒரு புரிதல் வரும். என்ன மாதிரியான கலாச்சாரம் இருக்குது, நம்ம கலாச்சாரம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கா, இல்லை வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது, வெவ்வேறு நம்பிக்கைகள் இருக்குது, வெவ்வேறு தரப்பட்ட மக்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம அவங்க மத்தியில் தான் வாழ்கிறோம். அவங்களையும் நம்ம அங்கீகரிக்கணும். அவங்களுடைய நம்பிக்கைகளையும் நாம் என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் அப்பொழுது தான் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு வழி மட்டும் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும் கிடையாது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. அதில் நிறைய வழிகளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது நல்லது. இது ஒரு ஆக்ஷன். அடுத்த ஆக்ஷன் என்ன சொல்கிறாங்க, ஆஃபரிங் அ சோஷியாலஜி எலக்டிவ் கோர்ஸ் கவரிங் பீஸ், war, conflict would be helpful because it is important to understand the roles of government, military and the various groups. இது மாதிரி சோஷியாலஜி எலக்டிவ் கோர்ஸுங்கிறது ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் நீங்கள் அதை ஆஃபர் பண்ணுங்கள், அதை நீங்கள் கொடுங்க. அது எதை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவரிங் பீஸ் இல்லைன்னா வார், கான்ஃப்ளிக்ட், சமாதானம்னா என்ன, அமைதினா என்ன, போர் என்ன நடக்குது, முரண்பாடு எதனால் வருது, இதுக்கு எல்லாத்துக்கும் அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன, மிலிட்ரியோட ரோல் என்ன, இவங்க எந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, எப்படி நம்ம அமைதியாக நடக்கணும், எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதை அவங்க புரிந்து கொள்கிறவர்களாக, முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இந்த கோர்ஸ் மூலமாக அவங்க கற்றுக்க முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரேசஸ் they can say to discuss ideas with people they disagree with. மாதிரி நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாம். அது எதை டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐடியாஸ், குழந்தைங்களோட ஐடியாஸ் எல்லாமே மிங்கிளாகி ஒரு இதில் வரும். அப்படி வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஒத்துக்குவாங்க, சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியாக நமக்கு ஒரு ஃப்ரேசஸ் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வரப்போகிற வெவ்வேறு கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நம்ம வச்சு நம்மளால் அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு. அடுத்தது, பை என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் natural curiosity and providing them with positive opportunities to learn about the world and people outside of their comfort zone. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் கம்ஃபர்ட் ஜோன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதற்கு உற்சாகப்படுத்தணும் நம்ம மாணவர்களை அப்படின்னா, நம்ம இயற்கையாகவே நமக்கு என்ன இருக்கும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அது எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்குது. அதில் எதை நம்ம கற்றுக்குறோம், நம்ம உலகத்தை பற்றி நம்ம கற்றுக்கும் போது அங்கே இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரோம். மக்கள் அதை தெரிஞ்சுக்குவாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் எஜுகேஷன், கல்ச்சர் ஆர் நார்ம்ஸ், டீச் எவ்ரி ஒன் டு ரெஸ்பெக்ட் த கல்ச்சர் ஆஃப் த கண்ட்ரீஸ், அதர் கண்ட்ரீஸ். அதே மாதிரி நம்ம பல தேசங்களில்
எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்களுடைய கல்விகள் எப்படி இருக்குது, வெவ்வேறு கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய நார்ம்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அடுத்தவங்கள மதிக்கணும் அப்படிங்கிறது, அடுத்த நாட்டை மற்ற நாடுகளுடைய கலாச்சாரங்களை மதிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு மற்ற கலாச்சாரமும் இருக்குது, நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்மளுடைய மாணவர்களுக்கும் புரிய வச்சு நம்ம நடத்துகிறது நம்மளுடைய கடமை. யூ கேன் foster a culture of peace through education by being respectful and positive. If we teach our students that one person's language is not supreme and we simply have to take the time to listen if we teach our students that one person's language is not supreme and we simply have to take the time to listen and care to be able to work. ஸோ ஒருத்தர் கலாச்சாரம் அமைதிக்கான கலாச்சாரத்தை கல்வியின் மூலயமா வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களை மதிக்கணும், அதே மாதிரி நம்ம என்னவாகவும் இருக்கணும், ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கணும். இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம மொழி தான் பெருசு, என் மொழி தான் பெருசு, ஓ மொழி தான் பெருசு அப்படின்னு மொழி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் சொல்லி அவங்க அரசியலே நடத்துகிறாங்க. அது கிடையாது. எல்லாருக்கும் மொழிகள் உண்டு, எல்லாரும் வேறு வேறு மொழிகளை கற்றுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என் மொழி பெருசு, ஓ மொழி பெருசு எதுவுமே நம்ம இல்லாமல் எல்லா மொழிகளுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். we simply have to take the time to listen and care to be able to work. அதே மாதிரி நம்ம கவனிக்கணும், அவர்களுக்கு ஜஸ்ட்டு கவனித்தாவே நம்ம போதும், அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம அக்கறை செலுத்தினாலும் போதுமானது அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெரியவங்க அப்படின்னு எந்த விஷயத்துலையுமே நினைக்கக்கூடாது, எல்லாரும் எல்லாத்துலேயும் சமம் அப்படிங்கிறத நினைக்கிறோம். பை த பெஸ்ட் வே டு foster a culture of peace is to teach tolerance and differences of different cultures, races and peoples. இதில் முதல்ல நல்ல ஒரு பெஸ்ட்டான வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம டாலரன்ஸ்னால் கற்றுக்கணும். பொறுத்து கொள்வது அப்படிங்கிறதுனா என்ன, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறது, நிறைய வேற்றுமைகள் இருக்கிறது, கலாச்சாரத்தில் வேற்றுமை, இனத்தில் வேற்றுமை, மக்களில் வேற்றுமை, நம்மளுடைய ஒரு விரலே இன்னொரு விரல் போல் இல்லை, நம்மளுடைய ஒரு கண் இன்னொரு கண்ணு போல் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மற்ற மக்கள் எப்படி நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். Provide an outlet for students to discuss what peace means to them, then assist them in finding ways to put the thoughts into action. நம்ம ஒரு இதை கொடுத்து அவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம், கலந்துரையாடல் கொடுக்கலாம். நம்ம அமைதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கலந்துரையாட சொல்லலாம். அப்படி கலந்துரையாட சொல்லும்போது அவங்க தப்பாக செஞ்சாங்கன்னா அவங்கள திருத்தலாம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உதவியும் செய்யலாம். நல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, நல்ல ஒரு ஆக்ஷனை அவங்க கொடுக்கறது, நல்ல ஒரு எண்ணங்களை அவங்க சிந்திக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அசிஸ்ட் பண்ணலாம். Teach how to express emotions and dialogue across differences without violence, conflict resolution. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய உங்களுக்கும் எமோஷன்ஸ், எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். வேற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை வன்முறை இல்லாமல், அதே மாதிரி முரண்பாடுகள் இல்லாமல் அதற்கான ஒரு தீர்வை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். டீச் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் கான்டாக்ட் வைட்டல் இன் திஸ் டிஜிட்டல் ஏஜ். அது மாதிரி மனிதனாக நம்ம பாருங்கள், எல்லாருமே எதில் தான் காண்டாக்ட் பண்ணுறோம், மொபைலில் தான் காண்டாக்ட் பண்ணுறோம். அப்போ இதனுடைய மனிதனை நம்ம நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறதுனால, ஒரு சிரிக்கிறதுனால, அவங்களோட நம்ம ஒரு தொடர்பு கொள்கிறதுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஏஜாக இருக்குது இல்லையா. ஒரு கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் இல்லாத இருக்கிற ஒரு மக்களுமே இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு நம்ம மனிதனை மதிக்கிறதுக்கு இருந்தால் ஒரு மனிதனாக மாறணும். Give each student a 10-minute opportunity to share about their culture. ஒருத்தருக்கும் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் இதெல்லாம் பின்பற்றுவோம், நாங்கள் அதெல்லாம் பின்பற்றுவோம். எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி அவங்க சொல்லட்டும். எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம கலாச்சாரமும் அவங்க கலாச்சாரத்துலேயும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அவங்கவுங்க கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்க கற்றுக்குவாங்க. Teach children love of self comes before love of others. அதே மாதிரி முதல்ல அவங்க நேசித்தாதான் அவங்களால என்ன செய்ய முடியும்னா மற்றவங்களையும் நேசிக்க முடியும், மற்றவங்க மேலேயும் அன்பு கூற முடியும். நமக்கு அடித்தா வலிக்கும், நமக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னா, இருக்கிற இடம் இல்லைன்னா, நம்ம மேலே யாராவது குண்டு போட்டுட்டாங்கன்னா நமக்கு எப்படி வலிக்குமோ அதே போல் தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. அதை கற்றுக் கொடுக்கணும். By teaching students the truth,
சீரியஸ்லி உண்மை எது அப்படிங்கிறத நம்ம சத்தியம் எது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுவும் சீரியஸாக கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரீஇன்விகரேட் national efforts and the international cooperation to promote the goals of education for all with a view to achieving human, social, economic development and for promoting a culture of peace. தேசத்தில் மாத்திரம் இல்லை, உலகளாவிய ஒரு ஒற்றுமையை நம்ம கல்வியின் மூலமாக அதன் குறிக்கோளாக நம்ம ப்ரமோட் பண்ணோம். அதோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன், தனி மனிதன் மற்றும் சமூகம் சார்ந்த பொருளாதார சார்ந்த வளர்ச்சி மற்றும் கலாச்சாரத்துக்கான ஒரு அமைதிக்கான ஒரு கலாச்சாரத்தை நம்ம வலியுறுத்துறது, நம்ம மேம்படுத்துறது, அதை ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். Ensure that children for an early age benefit from education on the values, attitudes, modes of behavior and ways of life to enable them to resolve any dispute peacefully and in a spirit of respect for human dignity and tolerance and non-discrimination. அப்போ எதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அதுவும் இளம் வயதிலேயே நம்ம கல்வியினுடைய மேன்மைகளை நம்ம சொல்லணும். அதனுடைய அரண்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நடக்கைகள், நடவடிக்கைகள், வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கையின் வழிகள் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சமாதானத்தோட ஒரு மனிதனை மதிக்கக்கூடிய, ஒரு மனிதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய, வேறுபாடில் பார்க்காத ஒரு சமூகமாக, ஒரு மனிதனாக, மக்கள் கூட்டமாக நம்ம வளருவோம். இன்வால்வ் சில்ட்ரன், குழந்தைகள் வளருவாங்க. அதே மாதிரி இன்வால்வ் சில்ட்ரன் இன் ஆக்டிவிட்டீஸ் டிசைன் டு இன்ஸ்டில் இன் தெம் த வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ் ஆஃப் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். அதே மாதிரி குழந்தைகளை எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அப்படி கலந்து கொள்ளும்போது தான் அவங்க என்ன கற்றுக்குவாங்க, வேல்யூஸை கற்றுக்குவாங்க. எப்படி நம்ம அரணோடு நடக்கணும், மதிப்புகளை நிறைய கற்றுக்குவாங்க. குறிக்கோள் இருக்கும். அவர்கள் ஒரு அமைதிக்கான ஒரு கலாச்சாரத்தில் அவங்க வளருவாங்க. அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்க கலந்து கொள்ள வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. என்ஷூர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஃபார் விமன் எஸ்பெஷலி கேர்ள்ஸ். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டின்னு பெண்களுக்கும் கேட்குறோம். பெண்களுக்கு சரிசம உரிமைகளை நம்ம கேட்குறோம். ஸோ அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும். அதே மாதிரி முக்கியமாக பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இருக்குதா அந்த கல்விங்கிறது நம்ம கொடுக்குறோமா? இங்கே கல்விக்கான ஒரு உரிமையே, ஒரு சம உரிமையே இல்லை. ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதே ஏஜில். ஸோ அதுக்கான உரிமைகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்திக்கணும். என்கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்தன் எஃபர்ட்ஸ் பை ஆக்டர்ஸ் ஆஸ் identified in the declaration, in particular the United Nations Educational, Scientific, Cultural Organization aimed at developing values and the skills conducive to a culture of peace, including education and training in promoting dialogue and consensus building. ஸோ எதற்கு நம்ம உற்சாகப்படுத்தணும், அதே மாதிரி ஒரு வலிமைப்படுத்தணும், எதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன், அதே மாதிரி சயின்டிஃபிக், அதெல்லாம் பர்டிகுலராக சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் எதை ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மதிப்புகளை, அரண்களை, நம்மளுடைய திறன்களை, கலாச்சாரத்துக்கு தேவைப்பட்ட அமைதிக்கான ஒரு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு போகிற ஒரு மக்களாக நம்ம உருவாகணும் குழந்தைகள் எல்லாம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க, அதை சொல்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க, அதுக்கான கல்விகளை கொடுக்குறாங்க, அதற்கான பயிற்சியை கொடுக்குறாங்க, அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்லா கட்டமைக்கவும் செய்கிறாங்க. Strengthen the ongoing efforts of the relevant entities of the United Nations system aimed at training and education where appropriate in the areas of conflict prevention and crisis management, peaceful settlement of disputes as well as in post-conflict peace building. அது மாதிரி என்னதுன்னா, இப்போ நமக்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த ஆன்கோயிங் எஃபர்ட்ஸில் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத முக்கியமாக யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, அவங்களுடைய குறிக்கோள் இதுதான். அதற்காக பயிற்சி, அதற்கான கல்வி, அதற்கு தேவைப்பட்ட என்னென்ன ஏரியாஸ் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு தண்ணிக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அதுக்கு எப்படி இந்த முரண்பாடுகளை நம்ம
தவிர்க்கலாம், வர்றதுக்கு முன்னாடியே காக்கலாம். ஒரு க்ரைசிஸ், ஒரு தட்டுப்பாடு வந்துருச்சு, ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி இல்லை. அப்போ அந்த க்ரைசிஸை எப்படி நம்ம வந்து மற்றவங்க தருவாங்களா, இன்னொரு ஸ்டேட்காரவங்க நமக்கு தண்ணி தருவாங்களா, அப்போ அந்த க்ரைசிஸில் என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஒரு அமைதியாக நம்ம வந்து டீல் பண்ணணும், இதிலெல்லாம் பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் disputes as well as in போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் பீஸ் பில்டிங். அதே மாதிரி நம்ம ஓகே சண்டை வந்துருச்சு, சண்டை வந்ததுக்கு அப்புறமேட்டும் இன்னும் நம்ம எப்படி வந்து சமாதானத்தை கட்டமைக்கிறது, முரண்பாடு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அது போஸ்ட் கான்ஃப்ளிக்டாகவும் இருக்கிறது. கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, அப்போ அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சமாதான கட்டமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி நடக்கிற ப்ரிவெண்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி வந்த பிறகு என்ன சொல்யூஷன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு என்னென்னு சொல்கிறாங்க, ஓகே சண்டை வந்துருச்சு, அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் பில்டிங்கும் நம்ம வந்து பீஸ் பில்டிங்கும் ரொம்ப தேவை. சமாதானத்துக்கான ஒரு பீஸ் பில்டிங்கும் தேவை. இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.